கர்த்தருடைய நாம பரிசுத்தப்படுவதாக. இன்றும் கூட இந்த வீடியோவின் மூலிமா உங்களை பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நவம்பர் மாதத்தின் வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு தந்ததை நாம் இன்று பார்க்க போகிறோம். ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 12 ஆண்டவர் இப்படியாக கூறுகிறார், அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போன சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் அழகாய் இந்த வசனத்தை சொல்லுகிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரம் விழுந்துருச்சு. அநேக புறஜாதிகளால் கைப்பற்றப்பட்டு விட்டது. தேசம் பாழாய் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், இவ்வளோ பாழான போன கீழ்ப்படியாமல் போனதுனால இவ்வளோ தேசம் பாழாய் போயிருக்கிறது, இவ்வளோ கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, தேசங்கள் நிறைய சேதமாக்கப்பட்டிருக்கிறது, புறஜாதியோட கரை பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறார், அந்நாட்களில் ஒரு நாள் வரும், அந்த நாள் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிக்கிற காலத்துக்குள் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய காலங்கள், நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் பிரதர், எல்லாம் நாசமாச்சு, எல்லாத்தையும் நான் இழந்த நிலைமையில் இருக்கிறேன், எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நாள் ஆண்டவர் உங்களை விழுந்து போன இருக்கிற எல்லா தொழில்களையும், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஒர்க், நீங்கள் பண்ணுகிற குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், எதில் நீங்கள் இழந்து இருக்கீங்களோ அதை மீண்டும் ஆண்டவர் எடுப்பிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் பிஸ்னஸை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வியாபாரத்தை எல்லாத்தையும் மீண்டும் எடுக்கிற மாதமாக இருக்கும். அதே போல் அது சொல்லுகிறார், அதன் திறப்புகளை அடைத்து. ஏன் இந்த போராட்டம், ஏன் இவ்வளோ ஆசீர்வாதம் குறைவாக இருக்குது, ஏன் நம்ம எல்லாத்துலேயும் தோல்வியாக இருக்கிறோன்னா, நம்ம சாத்தானுக்கு எல்லா வாசல்களையும் திறந்து கொடுத்துருக்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நாட்டுக்கு, ஒரு தேசத்தில் ஒரு எதிரி தேசம் எப்போ உள்ளே போகும்னா, இந்த கோட்டை செவறுகளில் ஏதாவது ஒரு வழி, ஏதாவது வாசல்கள் திறந்திருந்தா, இல்லை மதில்களில் ஏதாவது ஒரு ஓட்டை போட்டு தான் ஒரு தேசத்துக்குள்ளே இன்னொரு தேசம் வர முடியும். அப்படி உள்ளே வரும்போது அவர்கள் கொள்ளையடிப்பார்கள், தேசத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் போகும், தேசத்தில் இருக்கிற குடிகள் அடிமையாக்கப்படுவார்கள், அவங்க இருந்த ஸ்தானத்திலிருந்து எல்லாத்தையும் இழந்து ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு வருவாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த நிலைமையில் உங்கள் குடும்பம், உங்கள் பிஸ்னஸ், நீங்கள் இருக்கிற இடம் எல்லாத்தையும் இழந்து இந்த நிலைமையில் இருக்கீங்களா? கர்த்தர் தெளிவாய் சொல்கிறார், உங்களுடைய வாசல்களை அவர் அடைக்கிற ஆண்டாக இருக்கும். சத்துரு எதை கொள்ளையடித்தனும், உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய பலத்தை, உங்கள் ஆரோக்கியத்தை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை, உங்கள் வீட்டில் இருக்கிற சமாதானத்தை, இது எதை கொள்ளையடித்து உங்களை நிம்மதி இல்லாமல் பண்ணியிருக்கிறானோ, கர்த்தர் சத்துரு எந்த வழியாக வந்தானோ அந்த வழியை அடைக்கிற ஒரு மாதமாக இருக்கும். கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டுகிறார். எப்படி கட்டுகிறார்னா, கட்டி முடித்தோடனே கதவுகளை அடைக்கிறார். உங்களுக்கு ஒரு சேஃப்டி பர்பஸ் உள்ளே கொண்டு வருகிறார். அந்த கதவுகளை அடித்ததுக்கப்புறம் அதில் பழுதாய் போனதை ஃபஸ்ட்டு சீர்படுத்துகிறார். அப்போ ஒரு குடும்பத்தில் முக்கியமாக இருக்கிறதுன்னா, விழுந்து போய் இருக்கிறவர்களை எழுப்ப வேண்டும், விழுந்து போய் இருக்கிற உறவுகள் எழுப்பப்பட வேண்டும், விழுந்து போன பிஸ்னஸை ஆண்டவர் எழுப்ப போகிறார், விழுந்து போன நீங்கள் ஒர்க் செய்கிற இடத்த, நீ இழந்த ஸ்தானத்தை ஆண்டவர் மீண்டும் எழுப்ப போகிறார். ஃபஸ்ட்டு எழுப்புவார். இரண்டாவதாக, உங்கள் கிட்டேருந்து எதை சாத்தான் திறனானோ அதை எல்லா வாசல்களையும் அவர் அடைக்க போகிறார். மூன்றாவதாக, பழுதாய் போனதை சீர்படுத்து போல, பழுதாய் போன உறவுகள், கணவன் மனைவி உறவுகள், இல்லை நம்ம சொந்த பந்தத்தில் இருக்கிற உறவுகள், பெற்றோர் பிள்ளைகிட்ட இருக்கிற உறவுகள், எந்தெந்த இடத்துல குடும்பத்தில் எதை நம்ம இழந்திருக்கிறோமோ அதை மறுபடியும் சீரமைத்து, பழுது பார்த்து, சீர்படுத்தி மீண்டும் அதே பழைய நிலைமைக்கு ஆண்டவர் நம்ம குடும்பத்தை கொண்டு வருகிற ஒரு மாதமாக இருக்கும்.
அப்போ சொல்லுது, பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பூர்வ காலத்தில் எப்படி, தாவீது காலத்தில் எப்படி இந்த இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வாதமாக, பாதுகாப்பாக, சமாதானமாக இருந்ததோ, அதே மாதிரி நம்ம ஒரு காலத்தில் ஆண்டவரோடு உறவில் இருக்கும்போது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கும்போது எப்படி சமாதானமாய் சந்தோஷமாய் இருந்தோமோ, அதே மாதிரி நம்மளுடைய பழைய வாழ்க்கையில் ஆண்டவரோட உறவில் இருக்கும்போது சந்தோஷம் சமாதானமாக எப்படி இருந்தோமோ, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பத்தை மீண்டும் அவர் கட்டி, அவர் வாசல்களை அடைத்து, மீண்டும் அவர் பழுது பார்த்து, மீண்டும் அவர் ஸ்தாபிக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா சொல்கிறது ஒரு மனுஷன் கிடையாது, இது சொல்கிறது ஒரு பாஸ்டர் கிடையாது, வசனம் தெளிவாய் போடுகிறது. என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறாருன்னு இதில் போடல, செய்கிற கர்த்தர். உங்களால் முடியாது பிரதர், நான் எவ்வளவோ போராடிட்டேன், என் வீட்டில் இறந்த நிலைமையில் எல்லாத்தையும் இழந்துட்டோம், ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம், தொழிலை இழந்துட்டோம், சுகம் இல்லை, பலவீனமாக இருக்குது, சமாதானம் இல்லை, குடும்பத்தில் உறவுகள் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டோம், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் பிரதர், என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் சந்தோஷம் வரவே இல்லை பிரதர். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து மீண்டும் ஆண்டவருடைய உறவுக்குள்ளே வரும்போது அவர் சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் கட்டுறேன். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இழந்துருங்கல்ல, அதை மீண்டும் கட்டுகிற ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அவர் தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மீண்டும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவர் திருப்பி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவங்களை திருப்பி எடுக்க தேவன். மனுஷரங்கள் தூக்கி போட்ட உறவு, ஐயோ இதுக்கு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி போட்டாங்களா, ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கையில் எடுக்கிறேன். மனுஷங்க எப்படி ஒரு பந்தியில் உட்காந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த யூஸ் அண்ட் த்ரோவை யூஸ் பண்ணிட்டு கண்ணி குடிச்சிட்டு கசக்கி தூக்கி டஸ்ட்பினில் போடுறாங்களோ, அந்த மாதிரி ஒரு வேளை உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற அந்த கசக்கி தூக்கி போட்டதை மீண்டும் எடுத்து அதை பழையதை விட புதிதாய் உங்களை உருவாக்கி அது விலை உயர்ந்த ஒரு பாத்திரமாக உங்களை மாற்ற கர்த்தரால் கூடும். அவர் மீண்டும் உங்களை திருப்பி எடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே மாதிரி சாத்தவங்க கிட்ட இருந்து திருந எல்லாத்தையும், எந்தெந்த வழியாக வந்தவன எல்லா வழிகளையும் அவர் அடைத்து உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். பழுதாய் போனது எதெல்லாம் நீங்கள் சீர்கட்டு போயிருக்கீங்களோ, உறவு, சமாதானம், எது நீங்கள் இழந்து பழுது போய், ஒரு வண்டி எப்படி ரிப்பேர் ஆகி பழுது போய் கிடந்து ஒரு இடத்துல நிற்குதோ, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை நிற்குதா, ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நான் உன்னை பழுது பார்க்குறேன், உன்னை ரிப்பேர் பண்ணுறேன், உன் வாழ்க்கையை மீண்டும் நான் உன்னை கட்டுகிறேன், உன்னை அடைக்கிறேன், உன்னை பழுது பார்க்கிறேன், நீ இழந்த அதே ஸ்தானத்தில் உன்னை மீண்டும் நான் வைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாய் இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை பழுகி பெருக பண்ணுவாராக. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இன்றைய மாதத்தின் வாக்குத்தத்தம், நவம்பர் மாதத்தின் வாக்குத்தத்தம், அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக இந்த மாதம் முழுக்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.